ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனை வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்ன்ட்டு ஒரு ரூல் வந்து எக்ஸலில் வந்து இன்பில்டாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஆன்சர் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேங்க, நான் 2 வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பண்ணி காட்டுறேன். ஸோ 5 + 5 டிவைடட் பை 5ன்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இங்கே என்டர் தட்டினதும் பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்துருச்சு. பட் ஆனால் நமக்கே தெரியும் 5 + 5 பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணி கட்டுறேன். 5 + 5 10. ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவைடட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர் 2 தான் நமக்கு. பட் ஆனால் இங்கே 6ன்னு வந்திருக்கு. ஏன் 6ன்னு வந்திருக்கு? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கிற அந்த இன்பில்டு ஆப்ரேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போலாம் வந்து வேல்யூ வந்து இது மாதிரி கண்டிஷனில் வந்து ஆட் பண்ணுறீங்க, இல்லை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து டிவைட் பண்ணுறீங்களோ அப்போலாம் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பேரந்திஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நான் ஏற்கனவே இப்போ போட்ட எக்ஸாம்பிள்லேயே போடுறோம் பாருங்கள். 5 + 5 டிவைடட் பை 5. ஸோ இது வந்து 6ன்னு வந்துச்சு நம்மளுக்கு வேல்யூ. திரும்ப என்டர் தட்டுறேன். அதே வேல்யூவை 5 + 5 டிவைடட் பை 5ன்னு கொடுக்குறேன். அதாவது அந்த மேலே இருக்கிற பேரந்திஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலை பொறுத்தவரையும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது, அதாவது அந்த பேரந்திஸ்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு அது வந்து எடுத்துக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த விஷயங்கள் தான் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை ஆர்டராக அது வந்து எடுத்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரியான ஆன்சர் வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் போய் முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எப்பவுமே இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸோட நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.